ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துக்கிட்டு கோர்ட்டில் எப்படியாச்சும் பொய் சாட்சி சொல்லி மல்லியும் விஜயும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அது ரிவீட் அடிக்க போகுதுன்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஏன் மல்லியும் விஜய் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த கதிரேசன் கேஸுக்காக போய் ஒருத்தரை பார்த்தாரு இல்லையா, அந்த ஜூனியர் லாயர் வித்யாம்மா இருக்காங்க இல்லையா, விஜயோட சித்தி, அவங்களுடைய ஜூனியர். அவங்கன்னு தெரியாமல் இந்த லூஸு போய் அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து அவங்க அந்தக்கிட்ட வித்யாம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதனால் சரியான விபூதி அடித்தாங்க இவங்க நம்மளுடைய வித்யாம்மா அந்த கதிரேசனுக்கு. இவன் வந்துக்கிட்டு வித்யாம்மாவோட கிளையண்ட்டுன்னு தெரியாமையே வித்யாம்மா கூடயே இத்தனை நாளாக போராட்டிட்டு இருந்திருக்கான். எல்லா இதையும் சொல்கிறது, பொய் சாட்சி ரெடி பண்ணுறது, பொய்யான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா திருட்டு வேலையும் பண்ணான் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சு இப்போ அவனுக்கே ரிவீட் அடிக்க போகிறாங்க. அது தெரியாது அவன் வந்துக்கிட்டு அப்பாடா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இன்றைக்கி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். நம்ம ஜெயிக்கலாம், வேறு யார் ஜெயிக்க போகிறான்? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித் சார் சொன்னார் இல்லையா, அந்த இது இப்போ இவங்களுக்கு நல்லாவே பொருந்தோம். ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம், அது எல்லாமே இவங்களை காலி பண்ணிக்கிறதுக்கு இவங்களே செஞ்ச இது திட்டம் அப்படின்னு தெரியாமல் இவங்க போராடிட்டு இருக்காங்க. சரி, இவங்க போராடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம வித்யாம்மா வந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. முதல்ல மாட்டினதே அந்த கதிரேசன் தான். கதிரேசனை 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கறதுக்குள்ள அவங்க வந்துக்கிட்டு, ஐயோ அம்மா தாயே, எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, என்னை விட்டுரு, நான் தெரியாமல் கேஸ் போட்டேன், எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, என் பொண்ணு தெரியாமல் தான் இறந்துச்சு, அதனால் என் குழந்தையோட ஆன்மாவது சாந்தி அடையட்டும், திரும்ப நம்ம அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் அவளுக்கும் அது பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, அதனால் இதுக்காக இறந்தவளை பற்றி பேசணும், இருக்கிற என் குழந்தைய பற்றி பேசலாம்ல, என் பேத்தியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். ஏன்னா என் குழந்தை வெளி உலகமே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா பாசம் அப்படின்றது ஒன்று கிடைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்ருக்க, அதை மறுபரிசீலனையில் பார்த்துக்கலாம், நீங்கள் கிளம்பலாம், யூ மே கோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நிஷா, ரஞ்சிதா, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம ராஜேஸ்வரி எல்லாரையும் விசாரிச்சுட்ருக்காங்க. உடனே இந்த ரஞ்சிதாவை என்ன கேட்டாங்கன்னா, நீ கண்ணால் பார்த்தியா, அப்படின்னா நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துருவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம ரஞ்சிதாவால் பதில் சொல்லவே முடியல. ஏன்னா அவள் சொல்கிறது எல்லாமே பொய். அந்த பொய்யை தாண்டி அவளால் எப்படி உண்மை சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அந்த உண்மையை காப்பாற்றுறது வேணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் பொய்யை காப்பாற்றுறதும் சரி, பொய் பேசுறதும் சரி ரொம்ப ஈஸி. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு பொய் பேசினா அந்த பொய் இன்னொரு பொய்ன்னு சொல்லிட்டு குட்டி போட்டே இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதனால தான் யாரும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம சொல்கிற பொய்னால் நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருமே இப்போ சூழ்நிலை கைதிகளாக பொய்யில் தான் இறங்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு பொய்ன்றது அல்வா திங்கிற மாதிரி, அந்த அல்வா என்னைக்கு நழுவி விழுதோ அன்னைக்கு தான் அதோட கஷ்டம் தெரிய போகுது. அதுக்கப்புறமா இவங்க வந்துக்கிட்டு ரஞ்சிதாவை அடுத்ததாக கூப்பிடுறப்போ, என்ன முதல்ல தானே விசார் பண்ணீங்க, இது திரும்ப எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நீ ஸ்பெஷல் இல்லைம்மா, ரொம்ப இது இம்பார்ட்டண்ட்டான ஆள், அதனால் உங்கள்கிட்ட கேட்க தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன வேணும் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு போய் என்ன இருக்குது, இவ்வளோ நாளாக நீ ஓடா தேஞ்ச மாதிரி நினச்சிட்டு இருந்த, ஆனால் அது இப்போதைக்கு உண்மை ஆகாது தான். ஆனால் என்ன பண்ணுறது, ஏதோ ஏமாற்றி இது பண்ணாலும் ஒரு கம்பெனிக்கு பெரிய ஓனர் ஆகிட்டல, அதனால் அந்த கம்பெனியை காப்பாற்றிக்கிறதே உன்னுடைய இதுவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உன் தம்பியோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்யாம்மா கேட்க, நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணல, என் அப்பாவோட இது சின்ன வயசுலேருந்து என் தம்பி மேலே இருந்துச்சு, அதனால் என் தம்பியை பிடிக்காது தான் நான் அவனோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கினேன். அதுவும் இல்லாமல் அவனை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, எனக்கு சொத்து வேணும், பணம் வேணும், நான் தூங்கி இழந்தாலும் என் கண்ணாடி பணம் இருக்கணும், நான் தூங்குறதுக்கு முன்னாடி என் பின்னாடி பணம் இருக்கணும், அதனால் எனக்கு தேவை ஃபுல்லாக பணம் தான் இருந்துச்சே தவிர சொந்த பந்தம் மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க, நம்ம வித்யாம்மா 4 கேள்வி மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட நம்ம இவங்களுக்கு கண்ணில் தாரையாக தண்ணீராக ஒழுகுது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இவ்வளோ இதனால் அவங்க சுயநலமாகவே இருந்திருக்காங்க, நமக்காக நம்ம தம்பி எவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்றத அவங்க மறந்துட்டாங்க. அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்குறாங்க பகிரங்கமாக. ஏன்னா இவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இதில் இருப்போம், நம்ம இனிமேல் எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுக்கிறாங்க. நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.